இல்லைன்னா நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம போராடம் இல்லைன்னா நம்ம எதிர்காலத்தை பிணத்தின்னிய கழுதைகள் போல யாராவது வந்து அதை சாப்பிட்டு விடுவாங்க. அதனால யாருக்கும் அஞ்சாம, எதற்குமே அஞ்சாம, எங்கேயும் அஞ்சாம, எப்பொழுதும் அஞ்சாம பாரதியார் சொன்ன கவிதைகளை உங்களுடைய நினைவுகளை வைத்துக்கொண்டு யாருக்கு நோக்கி நம்ம போராடுறோன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கல்வி, அவங்களுடைய கல்விகளை மாநில உரிமைகளுக்காக மாற்றவும் கூட நம்ம இங்க போராடுறோம். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யணும். ஏன்னா பல பலிகள், பல உயிர்கள் இதுல போயிட்டு இருக்கு. அதனால நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். நிறைய பேர் போராடினாங்க, நிறைய பேரை ஒதுக்குனாங்க. அதற்கு நீதியை கேட்டு கூட நம்ம இங்க போராடுறோம். திரும்பவும் நான் இதை சொல்லி நான் முடிக்கிறேன். யாருக்கும் அஞ்சோம், எங்கேயும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம், எதற்கும் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, நீட் தேர்வை பார்த்தீங்கன்னா முழுமையாக ரத்து செய்யணும். இல்லைன்னா அது மாநில கல்வியை மாநிலத்துறைக்கு மாநிலத்திற்கு கீழாக அவங்க கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய இங்கே முக்கியமான கோரிக்கையை வந்து நாங்கள் இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட எங்களை போன்ற டெல்லியில் பாதிக்கப்பட்ட எங்களை போன்ற இளைஞர்கள், நீட்னால பாதிக்கப்பட்ட மாணவர்கள், உயிரிழந்த மாணவர்களுக்கு சப்போர்ட்டாகவும், அடிப்பட்ட மாணவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் ஆகிற வரையும் நாங்கள் போராடுவோம். நாங்கள் வந்து இதற்காக தான் மெயினாகவே நாங்கள் கல்வி முறையை மாநிலத்துக்கு தரணும். ஏன்னா வந்து மத்திய அரசாங்கம் எல்லாத்தையுமே குளறுபடியாக செய்து மாநில அரசாங்கத்துக்கு வந்தால் அது குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் அதை சீரமைச்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம். அதனால நாங்கள் அதை கேட்குறோம். டெல்லியில வந்து போராட்டத்தெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்க தொடர்ச்சி பண்ணிருக்கீங்க, இது என்ன காரணம்? டெல்லியில பாத்தீங்கன்னா போராட்டத்தின் ஒரு வெற்றி வந்து தர்மேந்திர பாத்தீங்கன்னா பதவி விலகிட்டாரு. ஆனாலுமே சில பல கோரிக்கைகள் வச்சாங்க. மொத்தம் 3 கோரிக்கைகள் வச்சாங்கல்ல, அதுல இன்னும் 2 இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் கூட பேசியிருந்தாரு. இது வந்து அவங்க கரெக்டா இன்னும் முழுமையா நடத்தலைன்னா நாங்க இன்னும் அதிகமா எடுப்போம்ன்ற மாதிரி, அதுக்காக ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நாங்க இங்க ஒரு பண்றோம். அது மட்டும் இல்லாம அந்த போராட்டம் இன்னும் 3ல 1 நிறைவேறிச்சு, இன்னும் 2 நிறைவேறணும். அதற்காகவும் நாங்க சேர்த்து நாங்க இங்க போராடுறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மைதிலி. திருப்பத்தூர் மாவட்ட தூயநெஞ்ச கல்லூரியில இருந்து நாங்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த போராட்டம் எதனால ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஜந்தர் மந்தர்ல இப்ப மாணவர்கள் அமைதியான முறையில போராடிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்காக போராடினாங்கன்னா, நீட் தேர்வை வந்து பேன் பண்ணோம் அப்படின்றதுக்காக போராடினாங்க. 3 கோரிக்கைகள் வச்சாங்க. அதுல 1 நிறைவேறிடுச்சு. மாணவர்கள் நினைச்சா மாணவர்களோட சக்தி என்னன்றதை நிரூபிக்க முடியும். சென்னையில நடந்த ஜல்லிக்கட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் ஜந்தர் மந்தர் இதுவும் கண்டிப்பான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டா இருக்கும். நாங்க மாணவர்கள் வந்து எதுக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் வந்து இப்போ வசதி வாய்ப்பு இருக்கவங்க கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து அவங்க படிச்சு மார்க் வாங்கி சீட் வாங்கிடுறாங்க. ஏழை எளிய மக்கள் காசு கொடுத்து கோச்சிங் கிளாஸ் போக முடியாம அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதினாலும் அவங்களுடைய மார்க்ல கம்மியாகி கடைசியில தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனிதாவோட மகனை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எங்களுக்கு நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்றதுக்காக தான் எங்களோட போராட்டம். கல்வி மத்திய பொதுப்பட்டியல இருக்க கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாத்தணும். மாநில பட்டியல மாத்தினப்பதான் அதுதான் கண்டிப்பா நீட் எக்ஸாம் ரத்து பண்றதுக்கான ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். மாணவர்கள் நாங்க அமைதியான முறையில் தான் போராடிட்டு இருக்கோம். நீங்க அடக்குமுறையை பயன்படுத்தி எங்களை அடக்க நினைக்காதீங்க. கண்டிப்பா மாணவர்களோட சக்தி என்னன்றது உங்களுக்கு புரியும். நீட் எக்ஸாம் வேண்டாம் எங்களுக்கு, அதை ரத்து பண்ணுங்க. இந்தியா முழுக்க